ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹ கம்சோத சம்மானயன். உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹ கம்சோத சம்மானயன். ஏதௌ சூததயா கதः பதிரதே வியாமோத்தயா த்வத்கிரா. ஏதௌ சூததயா கதः பதிரதே வியாமோத்தயா த்வத்கிரா. அஸ்யாஸ்த்வாமதிதுஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. அஸ்யாஸ்த்வாமதி துஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. சந்திராசாத்சத் து ஹந்து மந்திககதாம் தன்வீம் கிருபாணிமதாத். சந்த்ராசாத்சது ஹந்து மந்திககதாம் தன்வீம் கிருபாணிமதாத். உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹ கம்சோத சம்மானயன். ஏதௌ சூததயா கதः பதிரதே வியாமோத்தயா த்வத்கிரா. உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹ கம்சோத சம்மானயன். ஏதௌ சூததயா கதः பதிரதே வியோமோத்தயா த்வத்கிரா. அஸ்யாஸ்த்வாமதிதுஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. சந்திராசாத்சத் து ஹந்து மந்திககதாம் தன்வீம் கிருபாணிமதாத். அஸ்யாஸ்த்வாமதி துஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. சந்த்ராசாத்சது ஹந்து மந்திககதாம் தன்வீம் கிருபாணிமதாத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு, உத்வாக அவசித்தௌ அந்த திருமணம் நடந்து முடிந்ததும், ததீய சகஜக ஹம்சக தேவகியின் உடன்பிறப்பான கம்சன், ஏதௌ சம்மானயன் புதுமண தம்பதிகளை கௌரவிக்கும் வகையில், ரதே சூததயா கதக அவர்கள் இருவரையும் தம்பதிகள் இருவரையும் தேரில் ஏற்றிக்கொண்டு தானே அந்த தேரை ஓட்டிக்கொண்டு செல்கையில், பதி வழியில், அஸ்யாகா அஷ்டமசுதக இவளுடைய 8வது மகன், அதிதுஷ்டம் துவாம் மிக கொடியவனான உன்னை, ஹந்தாயிதி கொல்வான் என்று, வியோம உத்தயா விண்ணில் எழுந்த, த்வத்கிரா உங்களுடைய அசரீரி வாக்கினால், ஈரிதக கூறப்பட்டான், ஹந்த சகது அந்தோ அவனும், சந்த்ராசாத்து பேரச்சத்தினால், அந்திககதாம் தன் அருகில் இருந்த, தன்வீம் ஹந்தும் மெல்லியலால் தேவகியை கொல்ல, கிருபாணீம் அதாத் வாளை உருவினான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹ கம்சோத சம்மானயன். ஏதௌ சூததயா கதः பதிரதே வியாமோத்தயா த்வத்கிரா. அஸ்யாஸ்த்வாமதிதுஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. சந்திராசாத்சத் து ஹந்து மந்திககதாம் தன்வீம் கிருபாணிமதாத். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தேவகியோட உடன் பிறந்தவனான கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் பெருமைப்படுத்த விரும்புகிறான். அவனுக்கு தேவகி மேலே ரொம்ப அன்பு உண்டு. அதனால் தேவகியையும் வசுதேவரையும் தேரில் ஏற்றிண்டு
தானே சாரதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த தேரை ஓட்டிக்கொண்டு நகர்பூரா வலம் வரான். அப்படி அவன் தேரை செலுத்திண்டு வரும்போது வானத்தில் பகவானோட திருமொழி, அவரோட வாக்கு ஆகாயத்தில் அசரீரியாக தோன்றியது. இவளோட 8வது மகன் மிக கொடியவனான உன்னை கொல்வான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த கம்சனுக்கு ரொம்ப கோபமும் பயமும் ஏற்பட்டு விட்டது. உடனே என்ன பண்ணுறான், வாளை எடுத்து தேவகியை கொல்வதற்கு முற்படுகிறான்.